ஆனா சமீபத்தில் இதே பிரசாத் லேப்ல தான் வந்து வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க தமிழ்ல பேரை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க இதுல இருந்து யூனிவர்சிட்டில இருந்து வெளில வரக்கூடிய முதல் இது அவரே முதல்ல ஆங்கிலத்துல பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் அதை மேடையிலே சொல்லிட்டேன். நான் மேடையிலே சொல்லிட்டேன் தமிழில் வச்சுருந்தா சிறப்பாக இருந்திருக்கும்னு. அது என்ன காரணம்னு ஒரு தெரியல. ஒருவேளை கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்ததுன்னா தெரியாது நமக்கு. நம்ம சமீபத்தில் லியோ படம் பார்த்துருக்கோம். அதனால் லியோ மாதிரி படங்கள் பார்த்துருக்கோம். அதனால் ஆட்டோகிராஃப் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் இந்த கதை எதை சொல்லுதுன்னு தெரியாது. ஒருவேளை படத்துக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்கிற வேண்டியதுதான். தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து சீர்திருத்தம் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதை வஸ்துக்கள் வந்து நிறைய நடமாட ஆரம்பிச்சிச்சு, கள்ளச்சாராயங்கள். ஸோ இது வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாமே வாக்கு செலுத்தி இவங்க வந்து சரியா செய்வாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இந்த இதில் இப்போ பெரிய தலைவர், ஒரு கட்சியுடைய தலைவரையே வந்து குழிப்பட வச்சு போலீஸ் ஸ்டேஷன் அருகில் இருக்கும் போதே படுகொலை நடந்திருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் போதை வஸ்துக்கள் இளைஞர்கள் அதிகமாக உலாவிட்டு இருக்கு. ரொம்ப சிக்கலான ஒரு கேள்விதான் இது. போதை வந்து உலகம் முழுவதும் வியாபிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவது வந்து அது ஒரு வகையான அரசியல். உலகம் முழுவதுமே போதை வியாபிச்சிருக்கு. இந்திய அளவில் வந்து வட மாநிலங்களில் குஜராத் போன்ற துறைமுகங்கள்லாம் பெரிய அளவில் வந்து இறக்குமதி ஆகிக்கிட்டே இருக்குது. டன் கணக்கில் இறக்குமதி ஆகிட்டு இருக்கு. கோடிக்கணக்கில் பல ஆயிரம் கோடிகளில் இறக்குமதி ஆகுது. அது யார் அனுப்புகிறா, எங்கே போகுதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அந்த வகையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கதா நம்ம பார்க்குறோம். நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் தவிர்த்திருக்க வேண்டியதுதான். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. கள்ளச்சாராய மரணமாக இருக்கட்டும், பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தலைவரை வந்து கொன்றதாக இருக்கட்டும், அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கணும். ஆனாலும் அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுக்காமல் இருந்தால் வேணால் நம்ம அது குறித்து விமர்சனம் பண்ணலாம். இப்போ நானும் அது குறித்து தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துவது என்பது அது ஒரு அரசியலாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு உலக நாயகனுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்தியன் 2, 3ன்னு. வாழ்த்துக்கள். ஆனால் தலித் மக்கள் மேலே தான் அதிகாரப்பூர்வமான எல்லாருமே வந்து அவங்க வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, ஈஸியாக நடக்குது. ஆனால் வந்து பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய ஜாதி கட்சி தலைவர்களுக்கு மேலே யாருமே வந்து அவர் சொல்கிற விஷயத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நல்ல பாதுகாப்பு கொடுக்குறாங்க, தலித் மக்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரஞ்சித் கூட சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு இல்லை, அப்படி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் தலித் மக்களுடைய தலைவர்கள் பாதுகாக்கப்படலை, மற்ற தலைவர்கள் பாதுகாக்கப்படுறாங்கன்னு சொல்கிறதை ஏற்க முடியாது. இதுக்குள்ள அரசியல் இருக்குது. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது எல்லோருடைய கருத்துமாக இருக்கிறது. நிறைய பின் தகவல்கள் சொல்கிறாங்க. 2 நாள் தான் ஆயிருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சரண்டரான நபர்களா? இதெல்லாம் ரொம்ப எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். யாரும் மறைச்சிட முடியாது. ஒருவேளை அவங்களே வந்து நாங்கள் தான் செஞ்சோன்னு சொன்னால் கூட இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு அவங்க தான் இல்லைன்னு நம்மளால் நிரூபிக்கவும் முடியும். ஸோ அப்படின்னால யாரும் அதை மறுத்திட முடியாது. அதனால் இங்கே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவது அது ஒரு அரசியல் தானே தவிர எல்லோருக்குமே பாதுகாப்பு வேணும். அதிலும் குறிப்பாக அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து தான் சார்ந்திருக்க சமூகத்தில் போற்றப்படுகிற ஒரு நபராக இருந்திருக்கிறார். ஒரு முக்கியமானவராக இருந்திருக்காரு. தன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கல்வியை நோக்கி வழக்கறிஞர்களாக ஆக்கி இதுபோல பல திட்டங்களை செயல்படுத்தின ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கணுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. நடந்தது ஒரு துயர சம்பவம் தான். ஆனால் அதுக்காக வந்து நம்ம இதை வந்து தலித்தை தனியாக பிரித்து பார்க்கிற அரசியலை நான் செய்ய விரும்பலை. சிட்டி இந்த விவகாரத்தில் சிட்டி கமிஷனரை சந்தீப் ரத்தோரை மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு இப்போ அருண் வந்து அது ஒரு நல்ல நடவடிக்கையை தான் பார்க்க முடியும். இல்லை, அரசு காவல்துறையை மாற்றினா எப்படி அது வந்து சரி வரும் ஆகும்? ஏன்னா கள்ளச்சாராயத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகள் காவல்துறை மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அரசியல்வாதிகள், மாவட்ட செயலர்கள், அது கீழே கூட கிளை செயலர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேயும் அதே நிலைமை தான் நீடிட்டே இருக்கு. அப்போ அதிகாரிகளை மாற்றினால் மட்டும் சரியாக ஒரு அரசு வந்து அதிகாரிகளை தான் மாற்ற முடியும். தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை, மந்திரிகளை மாற்றுவதெல்லாமே மக்களிடத்தில் இருக்குது. நீங்கள் அடுத்த முறை வாக்கு செலுத்தும் பொழுது அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வாக்கு செலுத்தாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு தான் இருக்குது. ஒரு அரசு அதிகாரிகளை தான் மாற்ற முடியும். ஒரு தவறு நடந்திருக்க இடத்துல வந்து அரசு நேரடியாக போய் கள்ளச்சாராயம் காய்ச்சிச்சு அப்படின்னு சொல்லுவது ஏற்க முடியாது. அரசு வந்து காய்ச்ச சொல்லுச்சு, போலீஸ்கிட்ட நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுங்கன்னு ஒரு அரசு சொல்லுவாங்களா?
ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களா? அதில் என்ன வருமானம் வந்துடும்? அப்போ அதெல்லாம் சிறிய அளவில் ஒரு வருமானத்திற்கு ஆசைப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் செய்கிற தவறு. அந்த தவறு செஞ்சாங்கன்னா உடனே அவர்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களை பணி நீக்கம் செய்கிறது, பணி இடைமாற்றம் செய்வது என்பது சரியான நடவடிக்கை தான். சென்னையில் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அப்போ உளவுத்துறை தகவல்கள் என்ன சரியானது இருந்ததா இல்லையா, அது பின்பற்றப்பட்டதா இல்லையா? அப்போ கமிஷனர் சரியான நடவடிக்கை எடுக்கலை, வேற ஒரு கமிஷனரை மாற்றுறான். இது சரியான நடவடிக்கை தான். இதையெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. போலீஸை மாற்றினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், மாற்றலைன்னா என்ன நடந்திருக்கும்? மாற்றலைனாலும் இதே கேள்வி தான் வந்திருக்கும். பாருங்க, அவர் மேலே எந்த ஆக்ஷன் கூட இல்லை, இதே கமிஷனர் தான் இருக்காருன்னு. மாற்றியதற்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு இனிமே தான் நம்ம பார்க்க முடியும். இந்த கொலை மட்டுமில்லை, தமிழகத்தில் இதை விட மோசமான ஒரு கொலை நடந்திருக்கு. ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொல்லப்பட்டிருக்கார். ஒரு தேசத்தின் தலைவரே வந்து வெடிகுண்டில் கொல்லப்பட்டார். அப்போது அதெல்லாம் இதுதான் முதல் கொலை கிடையாது. இது போன்ற பழனி பாபா கொல்லப்பட்டிருக்காரு. இது மாதிரி நிறைய இருக்குது. பழனி பாபாவுடைய கொலைக்கான குற்றவாளிகள் இன்னைக்கு வரைக்கும் கூட கண்டுபிடிக்கப்படல. இந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குமே தவிர முற்று முழுவதுமாக தடுக்க முடியாதே தவிர கொஞ்சம் பிரிகாஷனாக இருந்திருக்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்தும் கூட.